ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன், ஆர்ஜே கவுண்ட் கஸ்டம்ஸ் கார் ஆக்சரிஸ்லேருந்து கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர் தான். ஸோ இந்த வண்டிக்கு வந்து நம்ம 360 டிகிரி கேமரா வித் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் மாட்டியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கேமராவோட அவுட்புட் எப்படி இருக்குது, இந்த டிஸ்பிளேயோட டைப் எப்படி இருக்குது, ஸோ நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கேலிப்ரேஷன் கூட ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையுமே தான் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கேலிப்ரேட் பண்ணுறதுக்கான செட்டப் தான். இந்த மாதிரி தான் கேலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான அந்த ஏரியல் வியூ பேர்டோட ஆங்கிள் வந்து தெரியும். ஸோ வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி ப்ரீவியஸாக கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருப்பேன். ஸோ கேலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ ஆஃப்டர் கேலிப்ரேஷன் பண்ணால் இந்த மாதிரி வந்து 4 சைடும் ப்ராப்பராக தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஏரியல் வியூ பேர்டோட ஃபீல் தெரியும். அதாவது 360 வந்து அக்சஸ் ஆகிறது ஃபீல் தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடையும் பார்த்துட்ருக்கோம். அதாவது லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு, பேக் சைடு எல்லா ஆப்ஷனுமே வந்து இதில் வந்துடுங்க. இது ஒரு பேரானாமிக் வியூவில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருப்பி பிராண்டோட சந்தேகம் வரும், என்ன பிராண்டு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் வரும். திருப்பி நம்ம பிராண்டை பற்றி பேச போகிறதில்ல, ஏன்னா பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நிறைய பிராண்டில் இருக்குது. ஸோ நம்ம சில பிராண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம், அது உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி இன்னும் மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப்டர் த கேலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்ல, வாங்க பார்த்துடலாம். கேலிப்ரேஷன் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குது பாருங்கள். ஒரு 3D வியூவில் பார்க்கும்போது வந்து ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துருவோம். ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ஒரு கார்ப்ளே வித் ஆட்டோ ஆண்ட்ராய்ட் அண்ட் டிஎஸ்பியோட வரக்கூடிய ஒரு மாடல் தான் இது. ஏன்னா இது ஒரு 4GB RAM 32GB உள்ள ஒரு டிவைஸ் தான் இது. ஸோ கார்ப்ளேயோட ஃபங்க்ஷன் காமிச்சிடறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. கார்ப்ளே கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சு ஒரு டிவைஸோட கனெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கார்ப்ளே கனெக்ட் ஆகிடும். அண்ட் ஆட்டோ ஆண்ட்ராய்டும் சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்பிட்வீன் வந்து ஒரு 2014 2017 வந்தக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இப்போ வரக்கூடிய ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில் எல்லாத்துலேயும் இந்த ஃபீச்சர் கொடுத்துட்றாங்க. ஏன்னா நிறைய பேர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த OEM சிஸ்டம்ஸ்லாம் இது வந்துட்டு இருந்ததுனால இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இந்த ஃபீச்சர் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் வந்து ஈக்குவலைசர் செட்டப் அப்படின்னு நம்ம எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 48 பேண்ட் EQs வந்துடும் இதில். அண்ட் ஆடியோ ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. இப்போ சரவுண்ட் சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரேஞ்சு, மிட் ரேஞ்சு இந்த மாதிரி அக்சசிபிலிட்டி பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஜோன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, பேஸ் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் போட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோஆக்சில் போட்டுட்டோ டோ டேம்பிங் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் கைஸ் ஆடியோ வைஸில். ஸோ டோட்டலாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து காமிச்சிடுறேன். ஒரு 3D மோட். இது 3D மோடு பார்க்கும்போது இது ஒரு ரொட்டேட் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆனால் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ லெஃப்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதில் இன்னொரு அடிஷ்னல் டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும், லெஃப்ட் கேமரா எப்படி ஆன் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி ஆன் ஆகிடும் கைஸ். ஏன்னா லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாமே வந்து இண்டிகேட்டர்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி ஆன் ஆகிடும். இப்போ ரிவர்ஸ் போட்டோன்னா ரிவர்ஸ் தானாக ஆன் ஆகிடும், ரிவர்ஸ் சைடு காமிக்கும். ஹசார்ட் போட்டோனாலும் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே சேர்ந்து ஆன் ஆகும். ஸோ கைஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். நன்றி, வணக்கம்.